உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் கொழும்பில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுவதாக அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அதற்கமைய முதற்கட்டமாக எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை தெரிவு செய்யும் பொருட்டு கட்சியின் செயற்பாட்டாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் கருத்து வெளியிட்டுள்ளார். வேலையற்ற பட்டதாரிகள் மற்றும் கிராம உத்தியோகத்தர்கள் சங்கங்களின் பிரதிநிதிகள் ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்துள்ளனர். இதன்பொழுது தமது பிரச்சனைகளை முன்வைத்து அவர்கள் கலந்துரையாடியுள்ளனர். தொழில் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு தெரிவிக்கும் நோக்கில் கிராம உத்தியோகத்தர்கள் துறையுடன் தொடர்புடைய பல தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்தனர். இதன்பொழுது வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து தாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக எடுத்துரைத்தனர். குறித்த செவிமடுத்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றில் உரிய அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு செல்வதாக தெரிவித்தார். இலங்கையின் சில பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலை நிலவக்கூடும் என்றும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும், குறிப்பாக காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் மருதடி ஒழுங்கிலுள்ள வீடொன்றில் இருந்து 2 பிள்ளைகளின் தந்தையொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதுவர் அலுவலகத்துக்கு அருகாமையில் உள்ள வீடொன்றில் இருந்தே இவ்வாறு சடலம் மீட்கப்பட்டது. குறித்த நபர் யாழ் பெருமாள் ஆலயத்தில் கணக்காளராக பணிபுரிந்து வருவதாக கூறப்படுகிறது. கடந்த 3 மாத காலமாக தனிமையில் வசித்து வந்த நிலையில் இன்று அவர் சடலமாக மீட்கப்பட்டார். இது தொடர்பில் யாழ்ப்பாண காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு சடலம் உடல்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நீர்வேலி வாழைக்குலை உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க வாழைக்குலை நிறுத்தல் கருவி ஒன்றுக்கு மாவட்ட நிறுத்தல் அளவுகள் கண்காணிப்பு அதிகாரிகளால் அரக்கு முத்திரையிடப்பட்டுள்ளது. குறித்த நிறுத்தல் கருவி பல வருடங்களாக முத்திரையிடப்படாமல் பயன்படுத்தப்பட்டமையும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன்படி நேற்றைய தினம் குறித்த பகுதிக்கு சென்ற அதிகாரிகள் அங்கு வாழைக்குலைகள் நிறுப்பதற்கான கருவிகளை பரிசோதனை செய்தனர். சம்பவம் தொடர்பில் பொறுப்பான மாவட்ட அதிகாரியை தொடர்பு கொண்டு கேட்டபோது குறித்த விடயம் தொடர்பில் உறுதிப்படுத்தப்பட்டதோடு தமது கொழும்பு தலைமையத்துடன் கலந்துரையாடி அவர்களின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் நாளைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிடியாணை உத்தரவை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மாத்தறை கொற்றவிலவில் உள்ள தலைமை நீதிவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் முன்னிலையாகுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் அவர் அங்கு வருகை தராத நிலையில் வெலிகம காவல்துறை தலைமையகத்தின் அடுத்த நீதிமன்ற திகதி நாளை என்பதால் அன்றைய தினம் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அம்பாறை காரைதீவு காவல் பிரிவில் உள்ள மாவடிப்பள்ளி பகுதியில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இரவு வீடொன்று சூட்சமமாக உடைக்கப்பட்டு நகை, பணம் திருடப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் இன்று காரைதீவு காவல்துறைக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கமைய சம்பவ இடத்துக்கு சென்றுள்ள காவல்துறையினர் புலன் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு உள்ளிட்ட விவகாரங்களில் கடந்த கால அரசாங்கங்களைப் போன்று தற்போதைய அரசாங்கம் பாரபட்சம் காட்டி வருவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார். தேசிய பாதுகாப்புக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என அரசாங்கம் தெரிவித்திருப்பது சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபரை கைதாகும் அளவுக்கு இலங்கையின் நிலைமை மிக மோசமாக உள்ளதாகவும் யாழ் வடமராட்சி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்தார். இலங்கைக்கு சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட 50 கோடியே 20 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய குஷ் போதைப் பொருளுடன் இந்திய பிரஜையொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டார். 34 வயதுடைய இந்திய பிரஜையொருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் தாய்லாந்தின் பேங்கோங் நகரத்தில் இருந்து இன்றைய தினம் அதிகாலை 1 மணி அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்தார். இதன்பொழுது விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். இலங்கையில் ஸ்ரீலங்கா ராணுவம் உள்ளிட்ட முப்படை ஆட்சேர்ப்பு மற்றும் பாதுகாப்புக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து விசேட நிபுணர்களின் ஆலோசனைகளுக்கு அமைய தீர்மானங்கள் எடுக்கப்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். எனவே இவை தேசிய பாதுகாப்பில் தாக்கம் செலுத்துவதாக அவரும் மக்கள் மத்தியில் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சர் நலிந்த ஜேதிச இதனை தெரிவித்தார்.
தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த ஜால தேசிய பூங்காவில் உள்ள பல பாதைகள் இன்று முதல் மீண்டும் திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழையுடன் கூடிய காலநிலை நீடித்தது. இதனால் ஜால தேசிய பூங்காவின் பல பாதைகள் நீரில் மூழ்கின. அத்துடன் வனவிலங்குகளின் பாதுகாப்பு மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கடந்த 1ஆம் தேதி முதல் மறு அறிவித்தல் வரை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை ஜால தேசிய பூங்காவில் பெய்யும் மழையை பொறுத்து இந்த நிலைமை மாறக்கூடும் என வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ மக்களுக்கான தவக்காலம் இன்று ஆரம்பமாகியுள்ளது. இதனை முன்னிட்டு ஒவ்வொருவர் நெற்றியிலும் சாம்பல் பூசப்பட்டு மனம் திரும்பி நற்செய்தியை நம்புமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இயேசுவின் திருப்பாடுகளை நினைவுகூரும் தவக்காலத்தின் முதல் நாள் இன்று ஆரம்பமாகியுள்ளது. இயேசு பாலைவனத்தில் 40 நாட்கள் நோன்பிருந்தது முதல் அவர் கல்வாரி மலையில் சிலுவையில் உயிர் துறந்தது வரையான அவருடைய திருப்பாடுகளை நினைவுகூரும் வகையில் நமது வாழ்வில் ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தும் காலமாக இந்த தவக்காலம் அமைந்துள்ளது. இன்றைய தினம் ஒரு நேர உணவு தவிர்ப்பும் சுத்த பூசணமும் கடைபிடிக்க கிறிஸ்தவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் காணியை விடுவிப்பதனூடாகவோ அல்லது காணியில் நிர்மாண பணிகளை மேற்கொள்வதனூடாகவோ நாட்டில் மீண்டும் இனவாதமும் மதவாதமும் தலைதூக்க இடமளிக்கப்பட மாட்டாது என ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் தையிட்டி விகாரை காணி தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச இவ்வாறு தெரிவித்தார். யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் உள்ள சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதிக்கு காவல்துறை பாதுகாப்புக்கு மேலதிகமான கண்காணிப்பு பணிக்கு மயான அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் 5 நியமிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்டமை தொடர்பான வழக்கின் கலந்தாய்வு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஆனந்தராஜா தலைமையில் நேற்று நடைபெற்ற போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. திருகோணமலை கிண்ணியா உப்பாறு பகுதியில் ஆயுதங்கள் புதைக்கப்பட்டதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. எனினும் எந்த ஒரு ஆயுதங்களும் மீட்கப்படவில்லை. திருகோணமலை குற்ற விசாரணை புலனாய்வு பணியக பிரிவும் கொழும்பு குற்ற விசாரணை புலனாய்வு பிரிவும் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது. யாழ்ப்பாணத்துக்கும் திருச்சிக்கும் இடையிலான விமான சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாணத்துக்கும் திருச்சிக்கும் இடையிலான விமான சேவையை இண்டிகோ விமான நிறுவனம் எதிர்வரும் 30ஆம் தேதி முதல் ஆரம்பிக்க உள்ளது. மதியம் 1:25 திருச்சி விமான நிலையத்திலிருந்து புறப்படும் விமானம் 2:25 மணிக்கு யாழ்ப்பாண விமான நிலையத்தை சென்றடைய உள்ளது. மீண்டும் மாலை 3:10 மணிக்கு யாழ் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு மாலை 4:05 மணிக்கு திருச்சி விமான நிலையம் சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாதாள உலகக் குழுவின் தலைவர் கணைமுல்ல சஞ்சீவ கடந்த 19ஆம் தேதி கொழும்பு நீதிமன்ற வளாகத்துக்குள் வைத்து சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவத்தோடு நீர்கொழும்பு கட்டுவெல்லக்கமவைச் சேர்ந்த 25 வயதுடைய இசாரா செவ்வந்தி என்ற பெண் அடையாளம் காணப்பட்டார். செவ்வந்தி தொடர்பில் தகவல் தெரிவிப்போருக்கு 1.2 மில்லியன் ரூபாய் சன்மானம் வழங்கப்பட உள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது. இந்த தொகை 1 மில்லியன் ரூபாவில் இருந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை மற்றும் இந்திய நிறுவனம் ஒன்றின் ஒத்துழைப்புடன் சம்பூரில் நிறுவப்படவுள்ள சூரிய மின்சக்தி நிலையத்தை நிர்மாணிப்பதற்கான முன்மொழியப்பட்ட இடத்தை கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயலந்தலால் ரத்னசேகர பார்வையிட்டார். இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது பொதுமக்கள் இடம்பெயர்ந்த நிலையில் குறித்த காணியானது முதலீட்டு ஊக்குவிப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் இலங்கைக்கு எதிர்வரும் மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி விஜயம் செய்து சம்பூர் சூரிய மின்சக்தி நிலையத்தை திறந்து வைக்கவுள்ள நிலையில் கிழக்கு மாகாண ஆளுநர் அந்த இடத்தினை பார்வையிட்டுள்ளார்.